ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியோட ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல்ல மூழ்கி இருக்கு. அந்த கப்பலோட பாகங்களை ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது டீப் சி ஸ்விம்மர்ஸ் 100 ஆண்டுக்கு முன்பு மூழ்கிய ஜெர்மனியோடைய நீர்மூழ்கி கப்பலோட பாகங்களை ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் இப்போ போனால் மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். 1917ஆம் ஆண்டு நடந்த முதல் உலகப் போரில் ஜெர்மனியோட UC-180 நீர்மூழ்கி கப்பலுக்கும் பிரிட்டிஷோடைய லேடி ஆலிவ் இந்த கப்பலுக்கும் இங்கிலீஷ் கார்னர், அதாவது ஆங்கிலேய கான்வாயில் கடற்கரையிலிருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜெர்மனியோட நீர்மூழ்கி கப்பலான UC-180 இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கும் பிரிட்டிஷோடைய லேடி ஆலிவ் இந்த கப்பலுக்கும் போர் நடக்குது. இந்த போரில் ஜெர்மனியோடைய நீர்மூழ்கி கப்பலான UC-180 இந்த கப்பல் கடலில் மூழ்கடிக்கப்படுது. இந்த 28 க்ரூ மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த 28 க்ரூ மெம்பர்ஸ் உயிரிழந்திருக்காங்க. ஜெர்மனி UC-180 இந்த நீர்மூழ்கி கப்பல் கடலில் மூழ்கிய பிறகு பிரிட்டிஷோடைய லேடி ஆலிவ் இந்த கப்பலும் கடல்ல மூழ்குது. இந்த 2 கப்பல்களும் கடல்ல மூழ்குது. அப்புறம் இந்த கப்பல் காணாமல் போகுது. இந்த கப்பலுடைய பாகங்களை பல ஆண்டுகளாக தேடுறாங்க, பட் ஆனால் கண்டுபிடிக்க முடியல. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப ரீசெண்டா ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் டீப் சி ஸ்விம்மர்ஸ் இந்த மூழ்கிய இந்த 2 கப்பல் இதோட பாகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் கார்னர்ல, அதாவது ஆங்கிலேய கால்வாயில் ஜெர்சி கடற்கரையில இந்த கப்பல் இந்த 2 கப்பல்கள் மூழ்கி இருக்கு. இந்த 2 கப்பல்களுடைய பாகங்களை கடலுக்குள்ள 70 மீட்டர் ஆழத்துல, அதாவது 230 அடி ஆழத்துல ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் இந்த ஜெர்மனியோட UC-180 இந்த நீர்மூழ்கி கப்பலுடைய பாகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷோடைய லேடி ஆலிவ் இந்த கப்பலுடைய பாகங்களை ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மூழ்கிய கப்பலுடைய பாகங்களை இந்த ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் உடனே கண்டுபிடிக்கல. 4 ஆண்டுகளாக தேடிட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்ப ரீசெண்டா மூழ்கிய இந்த 2 கப்பலுடைய பாகங்களை ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் டீப் சி ஸ்விம்மர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவலை பிரெஞ்சு அத்தாரிட்டிஸ் மற்றும் ஜெர்மனி நேவி அவங்களுக்கு இந்த தகவலை தெரிவித்திருக்காங்க. இதன் 100 ஆண்டுக்கு முன்பு காணாமல் போன ஜெர்மனியோட நீர்மூழ்கி கப்பல் மற்றும் பிரிட்டிஷோடைய லேடி ஆலிவ் இந்த கப்பல் இதோடைய மர்மம் விளக்கப்பட்டிருக்கு. ஹைலைட் பிச்சின் கவுண்ட் சி